Max in Live channel, 11th standard Max, example 4.42. Find the rank of the word IIT JEE. ஸோ ஐஐடி ஜேஇயோடைய ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க, அந்த வேர்டோடைய ரேங்க் கேட்குறாங்க. ஸோ முதல்ல அந்த கொடுத்துருக்கிற ஐஐடி ஜேஇ நம்ம எழுதிக்கலாம். இப்போது இந்த 6 லெட்டர்ஸில் எது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வரும்? இ வரும். ஸோ இக்கு 1, இன்னொரு இ இருக்குது, அப்போ அதுக்கும் 1 தான், அதுக்கும் 1 தான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஐஐடிஜே, இந்த 4 லெட்டர்ஸில் எது வரும்? ஃபஸ்ட்டு ஐ தான் வரும். அப்போ அதுக்கு 2 ஐ இருக்குது, அப்போது 2 ஐக்குமே 2. இதுக்கப்புறம் டி வருமா ஜே வருமானா? ஐக்கு அப்புறம் ஜே தான் வரும், அதனால் அதுக்கு 3, டிக்கு 4. ஸோ கொடுத்துருக்கிற அந்த லெட்டர்ஸுக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எந்த லெட்டர் ஃபஸ்ட் வருமோ அதுக்கு 1, அதுக்கப்புறம் வர்றதுக்கு 2, தென் 3, 4ன்னு சொல்லிட்டு அதனுடைய எண் மதிப்பு பிளேஸ் வேல்யூ நம்ம முதல்ல கொடுத்துடணும். சரி, இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கங்க, ரைட் சைடில் பார்க்கணும். இப்படி ரைட் சைடில் தான் பார்க்கணும். 2வை விட கம்மி வேல்யூ இருக்கிற நம்பர்ஸ் இருக்கா? இருக்குது, 1 இருக்குது. 1 எத்தனை 1 இருக்குது? 2 1 இருக்குது. ஸோ 2. அடுத்து 2, இந்த 2 விட கம்மி வேல்யூ 2 1 இருக்குது. ஸோ 2. 4 விட கம்மியான வேல்யூ இருக்கிற நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. 3யும் 4 விட கம்மி தான். இந்த 2 1மே 4 விட கம்மி தான். ஸோ 3. நெக்ஸ்ட்டு 3யை விட கம்மியான வேல்யூ இருக்கிற நம்பர்ஸு 2 1 இருக்குது. ஸோ 2. 1 விட கம்மியான வேல்யூ இருக்கிற நம்பர் கிடையாது நம்பர் சிஸ்டத்தில். ஸோ 0 0. இப்போது இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் ஐ இருக்கியா, இந்த ஐயிலிருந்து ரைட் சைடில் ஏதாவது லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். ஐ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ 2 ஃபேக்டோரியல். ஸோ இந்த ஐயையும் கவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இ வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல், அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் இங்கே ஐக்கு வாங்க. இந்த ஐக்கு ரைட் சைடில் ஏதாவது லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகுதா? இ வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் 2 ஃபேக்டோரியல். தென் அடுத்தது டி, டிக்கு ரைட் சைடில் 2 இ ரிப்பீட் ஆகுது. ஸோ 2 ஃபேக்டோரியல். ஜேக்கு ரைட் சைட்லேயும் இ வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுது. 2 ஃபேக்டோரியல். ஈக்கு ரைட் சைடில் இந்த ஈயும் கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ 2 ஃபேக்டோரியல். தென் இதுக்கப்புறம் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ 1 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து 0 ஃபேக்டோரியல் ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக கொடுத்துருவாங்க. 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 factorial, then 5 factorial. So rank equal to, அப்படியே மல்டிபிள் பண்ணிங்க, 2/2 factorial into 2 factorial into 5 factorial plus 2/2 factorial into 4 factorial plus 3/2 factorial into 3 factorial plus 2/2 factorial into 2 factorial plus 0/2 factorial into 1 factorial plus 0/1 factorial into 0 factorial. லாஸ்ட்டாக ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். இந்த ஐஐடி ஜேஇங்கிற அந்த வேர்டுக்காக ஒரு ரேங்க்கு 0 வர்றதுனால இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ பாருங்கள், 2/2 ஃபேக்டோரியல் 2 into 2, 5 ஃபேக்டோரியல் 120, 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2/2 ஃபேக்டோரியல் 2 into 4 ஃபேக்டோரியல் 24. ஸோ 2 2வும் கேன்சல் ஆகிடும். 3/2 ஃபேக்டோரியல் 2 into 3 ஃபேக்டோரியல் 6, 2வும் 6வும் 3 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். தென் 2/2 ஃபேக்டோரியல் 2 into 2 ஃபேக்டோரியல் 2, 2 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன இருக்குது? 1 இருக்குது. இந்த 2க்கும் இந்த 120யும் 60 டைம்ஸ், 60 +
124 is 24 plus 3 3s are 9 plus 2 plus 1. 9 plus 1, 10, 12, 12 plus 4, 16, then 1, 1 plus 2, 3, 3 plus 6, 9, 96.